السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد. الصلاة والسلام على سيدنا محمد. صلوات சொல்லுங்கம்மா. الصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي يصلي عليكم وملائكته ليخرجكم من الظلمات إلى النور وكان بالمؤمنين رحيما. صدق الله العلي العظيم. قال نبينا وسيدنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم: ما من مؤمن إلا وأنا أولى الناس بها في الدنيا والآخرة. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله. يا شفيع المذنبين يا رسول رب العالمين. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, ஆங்காங்கு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, வருங்கால சந்ததிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் புனிதம் நிறைந்த மீலாது பெருவிழாவில் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி, மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும், மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும், ஹஜ்ஜி செய்யும் பாக்கியத்தையும், அல்லாஹுடைய திருலிகாவையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, மீலாது விழாக்கள் நம்முடைய ஈமானை உயிர்ப்பித்து தருகிறது. நம்முடைய கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள பாசத்தை நமக்கு மீண்டும் ஒரு தடவை நினைவுபடுத்தி உயிரோட்டத்தை ஏற்படுத்தி தருகிற புனித விழாக்கள். அல்லாஹு தஆலா அர் ரஹீம் மீலாது கமிட்டியின் இந்த மீலாது விழாவை கியாமத்து நாள் வரையிலும் தொடர்ச்சியாக நடத்தக்கூடிய தௌஃபீக்கையும் அதற்குரிய ஆர்வத்தையும் செயல்பாடுகளையும் சூழ்நிலைகளையும் அமைத்து கொடுத்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொடுக்கிற மரியாதை, கொடுக்கிற பாசம், அவர்களிடத்தில் காட்டுகிற அன்புதான் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திவாரம். உலகத்தில் செய்கிற உயர்ந்த
அமல் எது என்று கேட்டால் தொழுகையை சொல்லிவிடலாமா, நோன்பை சொல்லிவிடலாமா என்றால் தொழுகையெல்லாம் சில சமயங்களில் அல்லாஹுவால் புறக்கணிக்கப்பட்டு விடலாம். நோன்பு கூட அல்லாஹுவால் உதறி தள்ளப்படலாம். அல்லாஹுடைய ஹபீபை புகழ்வதை அல்லாஹ் மறுப்பதில்லை. உலகத்தில் இன்று இதை விளங்காததின் காரணத்தினால்தான் உலகத்தில் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதனுடைய அடிப்படை தத்துவத்தை புரியாததின் காரணத்தினால் மாநாடு நடத்துவதற்காக தொடங்கி இருக்கிறார்கள். ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுத்தருள் புரிவானாக, தெளிவை அல்லாஹ் நிறைவாக்கி கொடுத்தருள் புரிவானாக. வேறொன்றையும் நாம் சொல்வதற்கில்லை. உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டித் தந்த வழிமுறை எங்களுக்கு தேவை. சுன்னத்தான தொழுகை தேவை, தொழுகை தேவை, இபாதத்து தேவை, வணக்க வழிமுறைகள் தேவை. ஆனால் அவர்களை புகழ்வது எங்களுக்கு தேவையில்லை என்பதை செயல்பாடுகளின் மூலமாக காட்டிக்கொண்டு அதை நிறுவலாம், அதை உலகத்தில் பரப்பிவிடலாம் என்ற முயற்சிகளை அல்லாஹ் தோல்வியுறச் செய்வானா. அருமையான சகோதரர்களே, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா மஸ்ஜிது நபவிக்குள்ளால் நுழைகிறார்கள். நுழைகிற பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களை பார்த்து ஏதோ உரை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்ததும் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்தோடு அந்த மஜ்லிஸுக்கு பக்கத்தில் வருகிறார்கள். வந்ததும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் அந்த பயானை விளக்க உரையை நிறுத்தி விடுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கீழே அமர்ந்து விடுகிறார்கள். இதை பார்த்துவிட்டு கண்மணி நம் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா, அருமையானவர்களே, மீலாது விழாவுக்கு அடையாளமே ஸலவாத்து சொல்வதுதான். அதுலயும் நமக்கு ஏற்படக்கூடிய பலாய் முசீபத்துகள், அதனை நம்ம பகுதிகளை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய பலாய்கள் நீங்க வேண்டும் என்றால் ஸலவாத்தை கொஞ்சம் சத்தமா சொல்லுவோம். வாய்க்குள்ளால் சொல்வதை விட கொஞ்சம் சப்தமாக சொன்னால் அது பிறருக்கும் பலனளிக்கும், நமக்கும் ஈமானுக்கு உறுதியை தரும். கண்மணி முஹம்மது முஸ்தபா மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் வந்ததை பார்த்ததும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய விளக்கத்தை நிறுத்தி கீழே உட்கார்ந்து விடுகிறார்கள். சஹாபாக்களும் அமைதியாகிறார்கள். பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், என்ன ஏற்பட்டது உங்களுக்கு? ஏன் உங்களுடைய விளக்கத்தை நிறுத்திவிட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள்? இங்கே பேசி விளக்கம் அளித்தீர்களே, என்ன விளக்கம் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பிறப்பை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். உங்களுடைய பிறப்பினால் என்னென்ன அற்புதங்கள் நடந்ததோ அவைகளையெல்லாம் விளக்கி நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். கைசர் கிஸ்ராவினுடைய கோட்டைகள் தகர்ந்த விஷயத்தையும், உங்களுடைய அருமை தாயார் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்ட கனவுகளையும் இன்னும் கண்ட காட்சிகளையும், எரிந்து கொண்டிருந்த நெருப்பு அணைந்ததையும், இப்படி அற்புதங்களை பேசிக் கொண்டிருந்தோம். அதற்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருந்தேன் நாயகமே என்று சொன்னதும் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஃபகத் வஜபத் லகுமுல் ஜன்னah, உங்களுக்கு சுவனம் வாஜிபாகிவிட்டது என்றார்கள். அருமையானவர்களே, தொழுகை என்பதற்கு கூட, இபாதத்துக்கு கூட இவ்வளவு ஒரு உயர்வான அந்தஸ்தை கொடுக்காமல் ஃபகத் வஜபத் லகும், இந்த விளக்கத்தை அளித்துக் கொண்டிருந்தீர்களே, உங்களுக்கு மட்டுமல்ல, லக்கும், லக என்றால் உங்களுக்கு ஒருவருக்கு மட்டும், லக்குமா என்றால் இருவர், லக்கும் என்றால் பன்மையாக இந்த விளக்கத்தை சொன்னவர்களுக்கும் விளக்கத்தை கேட்டவர்களுக்கும் அத்துணை பேர்களுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனத்தை பரிசளிக்கிறார்கள், வாஜிபாக்குகிறார்கள். என்றால் வாஜிபாக்கப்பட்ட அந்த சுவனம் மாறாது என்பதை நம்முடைய நினைவில் நாம் கொள்ள வேண்டும். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதுதான், அவர்களுடைய பிறப்பை புகழ்வதுதான் நம்முடைய வாழ்வின் வெற்றியாக அமையும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் அதற்காகத்தான்
நேரம் ஒதுக்கினார்கள். மஸ்ஜிது நபவியில் குழு அமைத்தார்கள். மஸ்ஜிது நபவியில் அதற்கென்று ஒரு இடத்தையே தேர்வு செய்து அங்கு அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அருமையானவர்களே, இன்று சுபஹான மௌலுதி நாம் ஓதுகிறோம். ரபியுல் ஆஹிர் தொடங்கியதற்கு பின்னால் கூட கல்பில் நிறைந்த கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைவு கூர்ந்தவர்களாக நம் உயிரினும் மேலான மக்கத்து மாமன்னர் புனிதத்தின் பேரரசு பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து அவர்களுடைய சிறப்பை உணர்ந்து அதை பேசி மகிழ்ந்து அதை கொண்டு நம் ஈமானை வலுப்படுத்துகிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். லக்குமுல் ஜன்னா என்றார்களே, அந்த சுவனத்தை அல்லாஹ் நமக்கும் தருவானாக. வெறும் சுவனம் அல்ல, சுவனத்தில் இருக்கிற இன்பங்கள் நமக்கு பெரிதல்ல, சுவனத்தில் இருக்கிற ஹூரன்கள் பெரிதல்ல, சுவனத்தில் இருக்கிற உணவுகள் பெரிதல்ல. வெறும் சுவனம் நமக்கு சுவனமே இல்லை. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அருகில் இருக்கும் சுவனத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, உலகத்திலேயே உயர்ந்த நன்மை இது என்றால், உலகத்தில் கொடுமையான பாவம் என்று அல்லாஹ் எதை அறிமுகப்படுத்துகிறான்? அல்லாஹ் பாதுகாப்பானாக. பெரும் பாவங்கள் என்று சில பாவங்கள், ஷிர்க் கொடும் பாவம், அதே போன்றுதான் கொலை செய்வது பெரும் பாவம், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஜினா செய்வது பெரும் பாவம். இது போன்று பெரும் பாவங்களை அல்லாஹ் பட்டியலிடுகிறான். ஆனால் இந்த பெரும் பாவங்களை விட ஒரு கொடும் பாவத்தை குர்ஆனில் அறிமுகப்படுத்துவான். என்ன பாவம்? ஒருத்தன் ஷிர்க் செய்தா அல்லது கொலை செய்தால் அதற்குரிய தண்டனையை உலகத்தில் அனுபவிப்பான், ஆகிரத்தில் அனுபவிப்பான். கொலை செய்ததனுடைய பாவம் அவனுடைய தொழுகையை அழித்து விடாது, அவனுடைய நன்மையான காரியங்களை அழித்து விடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஜ்ஹரு, நீங்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலாக உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீர்கள். அப்படி சப்தத்தை உயர்த்தினால் என்ன நடக்கும் தெரியுமா? அது உங்களுக்கு பாவம் என்று மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை, அது உங்களுடைய முன்னால் தொழுதிருக்கக்கூடிய தொழுகைகள், நல்ல அமல்கள், நோன்பு, எவ்வளவு அமல்கள் நீங்கள் செய்திருந்தாலும் அவைகளை எல்லாம் அழித்து நீங்கள் விளங்காத புறத்தில் அவைகளெல்லாம் உங்களை விட்டும் சென்றுவிடும் என்று சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், உலகத்திலேயே கொடிய பாவத்திலும் கொடிய பாவம் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மரியாதை குறைவாக நடப்பது, மரியாதை குறைவாக பேசுவது, மரியாதை குறைவாக எழுதுவது, மரியாதை குறைவாக சிந்திப்பது, இவைகள் தான் கொடும் பாவத்திலும் பெரும் பாவத்திலும் கொடிய பாவம். அது என்ன? மூன்று தன்மையா? மூன்று தன்மை இட்டுத்தான் பேசியாக வேண்டும். என் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எந்த விதத்திலாவது தரக்குறைவாக எழுதவோ பேசவோ கார்ட்டூன் வரையவோ அல்லது நடிக்கவோ எல்லாம் சமம்தான். இதில் எதுவும் ஏற்றத்தாழ்வு அல்ல. இது யூதன் எழுதினால் என்றால் பெரிதென்றும், கிறிஸ்தவன் எழுதினால் அது சிறிதென்றும், நம்ம முஸ்லிமானவன் எழுதினால் அது பரவாயில்லை என்பது அல்ல. இஸ்லாமிய எழுதினா அவன் ஒரு தரம் அல்ல, பல தரத்தினுடைய குற்றத்துக்கு ஆளாக்கப்படுகிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அவர்களை பற்றி நாம் விளங்க வேண்டும். உலகத்தில் நாம் செய்திருக்கக்கூடிய அமலை கொண்டு நமக்கு ஈடேற்றமே இல்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க செய்யக்கூடிய அமலை கொண்டு நீங்கள் சுவனம் சென்று விடலாமா என்கிற பொழுது, நான் எங்களுக்கு தெரியாது நாயகமே, அமல்களை கொண்டு சுவனம் போக முடியாது, அமல்களை கொண்டு சுவனம் செல்ல முடியாது என்று சொன்னதும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், வேறு எப்படி நாங்கள் சுவனம் செல்ல முடியும் என்று கேட்கிற பொழுது, இல்லா அன் தகம்மதனி அல்லாஹு பிரஹ்மதிஹி, அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உங்களை சூழ்ந்து கொண்டாலே தவிர நீங்கள் சுவனம் செல்ல முடியாது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அமல்களை கொண்டு சுவனம் செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த சில மனிதர்கள்
அல்லாஹ் கியாமத்தில் அவர்களுக்கு காட்டுவானாம், நாங்கள் அமல்களை கொண்டு சுவனத்தில் செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்களே, ஓ அமலால நீ சுவனம் போகவா என் ரஹமத்தால் சுவனம் போகவா என்று கேட்கிறான். அதில் ஒரு மனிதன் சொல்லுகிறான், இறைவா, நான் மிகப்பெரிய அமல்களை எல்லாம் செய்திருக்கிறேன், நல்ல அமல்கள் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்திருக்கிறேன், அதை கொண்டு நான் சுவனம் சென்று விடலாம் என்று நினைக்கிறேன் என்றதும் அல்லாஹ் சொல்லுகிறான், இல்லை, உன்னுடைய அமல்களை கொண்டு நீ சுவனம் செல்ல முடியாது. அல்லாஹ் அனுப்புகிறான், உன் அமலை கொண்டு நீ நடந்து செல், அது உனக்கு என்ன பலனை தரும் என்று கியாமத்து நாளில் அந்த மனிதனை நடக்க விடுகிறான். அந்த மனிதன் அமல்களை மூட்டையா தூக்கிட்டு நடந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் அவனை நடக்க விடுகிறான். நீண்ட தூரம் நடந்தான். நடந்து கொண்டே இருக்கிற நேரத்தில் சிறிய அளவு தாகம் ஏற்படுகிறது. தாங்கிக் கொள்கிறான். மீண்டும் நடக்கிறான். மீண்டும் தாகம் அதிகரிக்கிறது. இன்னும் நடக்கிறான். இன்னும் தாகம் அதிகரிக்கிறது. கடைசியில் தண்ணீர் ஒரு முடரு குடிக்கவில்லை என்றால் உயிர் போய்விடும் என்ற நிலை ஏற்படுகிறது. இப்பொழுது சிந்திக்கிறான், தண்ணி யாராவது தரமாட்டார்களா என்று சிந்திக்கிற நேரத்தில் அந்த கியாமத்து நாளில் ஒருவர் ஒரு டம்ளர் நிறைய தண்ணீரை வைத்துக் கொண்டு நிற்கிறார். இந்த மனுஷன் ஓடி போகிறார், இந்த தண்ணீரை தந்திரப்பா, என் உயிர் பிழைக்க வேண்டும், நான் வாழ வேண்டும் என்று நிற்கிற நேரத்தில் அந்த மனிதன், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அந்த மனிதர் சொல்லுகிறார், நான் உனக்கு தண்ணீர் தரமாட்டேன், இந்த தண்ணீருக்குரிய விலையை நீ எனக்கு தர வேண்டும், அதற்குரிய விலையை தந்தால் நான் தண்ணீரை தருகிறேன். கியாமத்து நாள் என்ன காசு, அமெரிக்கன் டாலரும் இல்லை, யூரோவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. எப்படி செலவழிப்பது? தங்க காசு தீனார், திர்ஹம், கௌசுல் ஆலம் சொல்வார்களே, தீனார் திர்ஹம் ரெண்டுமே கவலையை தரக்கூடியது. திர் விட்டுருங்க, ஹம்னா அது கவலை. தீனார், நார் என்றால் நெருப்பு என்பார்கள். அந்த பணம் காசு நம்மகிட்ட இருந்தாலே நெருப்பு, நிம்மதியை குலைத்து விடும். அதுக்காக வேண்டிய எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுடலாமா? அப்படி அல்ல. சொல்லி காட்டுவார்களே, பணம் என்பது நல்ல ஊழியன், கெட்ட முதலாளி. பணம் என்பது நல்ல ஊழியன், அது நம்முடைய ஊழியனாக இருக்க வேண்டும், அதை நாம் முதலாளியாக ஆக்கிவிடக் கூடாது. அதுதான் என்னை காப்பாற்றும் என்ற நிலைக்கு ஆளாக கூடாது. கியாமத்து நாளில் அந்த மனிதர் கேட்கிறார், எனக்கு காசை கொடுங்கள், அதற்குரிய பலனை கொடுங்கள், தண்ணீரை தருகிறேன், ஒரு கிளாஸ் தண்ணீரை தருகிறேன். அப்பொழுது என்னப்பா உனக்கு வேண்டும் என்று கேட்கிற பொழுது, நீ உன்னுடைய முதுகில் சுமந்து கொண்டிருக்கிறாயே அந்த அமல்களை எல்லாம் என்ற தந்திரு, நான் ஒரு கிளாஸ் தண்ணீரை தருகிறேன், வேறு வழி இல்லை. அமல்களை எல்லாம் கையில் கொடுத்து ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணீரை வாங்கி குடித்து விட்டு அமலும் இல்ல ஒன்றும் இல்லாமல் நிற்கிறான். இப்பொழுது அல்லாஹ் அந்த மனிதனிடத்தில் கேட்கிறான், இப்பொழுது நீ சொர்க்கம் செல்வது அமலை கொண்டா என் ரஹ்மத்தை கொண்டா? அந்த மனிதர் இப்பொழுது பதில் சொல்லுகிறார், யா அல்லாஹ், என்னுடைய அமல்களை கொண்டு ஒரு கிளாஸ் தண்ணீருக்கு சமமாக முடியாது. அமல் செய்யக்கூடாதுன்னு இல்ல, அமல் செய்ய வேண்டும், தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜி செய்ய வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், அதுதான் நம்முடைய வாழ்வு. அதற்காக வேண்டித்தான் விழாக்கள், அதற்காக வேண்டித்தான் மாநாடுகள் என்ற வாழ்க்கை வேண்டாம் என்பதைத்தான் நினைவுபடுத்துகிறேன். அல்லாஹு தஆலா தௌஃபீகை தர வேண்டும். ஒரு கிளாஸ் டம்ளருக்கு சமமாக ஆகாது நம்முடைய அமல்கள். உலகத்தில் நாம் வாழுகிறோமே, ஒரு மூச்சுக்கு சமமாகாது நாம் செய்கிற அமல்கள். ஒரு மூச்சு, ஒரு மிடர் தண்ணீரை குடிக்க முடியாமல் எத்தனை பேர்கள் சிரமப்படுகிறார்கள். அந்த சிரமத்தை உணர்கிற பொழுது நமக்கு சத்தியம் விளங்கும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நிஅமத், அருள் எப்படிப்பட்ட அருள் என்பதை நாம் விளங்க வேண்டும். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் இல்லாமல் நாளை கியாமத்தில் நமக்கு ஈடேற்றமில்லை. உலகத்தில் அவர்களுடைய வாழ்வு இல்லாமல் நமக்கு ஈடேற்றமில்லை. அல்லாஹ் அப்படித்தான் உலகத்தை அமைத்து தந்திருக்கிறான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஆலமீன்களுக்கு ரஹ்மத்தாக உங்களை ஆக்கி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, வல்லதி யுஸல்லி அலைக்கும், முஃமினானவர்களே, முஸ்லிமானவர்களே, உங்களின் மீது அல்லாஹ் ஸலவாத் சொல்லுகிறான். வல்லதி யுஸல்லி அலைக்கும், உங்களின் மீது அல்லாஹ் ஸலவாத் சொல்லுகிறான். அவனுடைய மலாயிக்கத்மார்களும் ஸலவாத் சொல்லுகிறார்கள், அருள் பெறுகிறார்கள்.
எதற்காக வேண்டி? லியுஹ்ரிஜக்கும், உங்களை வெளியேற்றுவதற்காக, மினல் ظுலுமாத்தி இலன் நூர், இருளில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வந்து காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் உங்களின் மீது அருளை சொல்கிறான். நம்ம என்ன செலவாத்து சொல்வதற்கு, அல்லாஹ் அருள் புரிவதற்கு தகுதியானவர்களா என்று விளக்கம் பார்க்கிற பொழுது இந்த ஆயத்தில் விளக்கம் அளிப்பார்கள். அல்லாஹ் நம் மீது அருள் புரிகிறான், செலவாத்து சொல்லுகிறான். இதனுடைய காரணம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான உம்மத்தாக இருக்கிற ஒரே ஒரு காரணம் தான். நபிமார்கள் ஆசைப்பட்ட அந்த உயர்ந்த அந்தஸ்து கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எதை தருகிறார்கள்? வாழ்க்கையை தந்தார்கள், வாழுகின்ற தத்துவத்தை தந்தார்கள், ஈமானை தந்தார்கள், இஸ்லாத்தை தந்தார்கள், குர்ஆனை குர்ஆன் என்று காட்டி தந்தார்கள், வாழ்க்கையை வாழ்க்கையாக்கி தந்தார்கள், உங்களுடைய மறுமையை நமக்கு எடுத்து சொல்லி தருகிறார்கள். அந்த கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைகளை நாம் சிந்திப்போம். சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி ஓடோடி வருகிறார்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். தபரானி என்ற ஹதீஸ் கிதாபில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. ஓடோடி வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், ஒரு மனிதர் மரண தருவாயில் கிடக்கிறார்கள். அல்லாஹ் நம்முடைய மரணத்தை நமக்கு நல்ல மரணமாக ஆக்கி தந்தருள் புரிவானாக, சந்தோஷமான நாளாக்கி தந்தருள் புரிவானாக, அல்லாஹ்வுடைய லிகாவை ஏற்றுக்கொள்ளும் இனிமையான நாளாக ஆக்கி தந்தருள் புரிவானாக. சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து நிற்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், நம்முடைய தோழர்களில் ஒருவர் மரண வேதனையில் கிடக்கிறார்கள் நாயகமே. ஆனால் அவரால் கலிமாவும் வரவில்லை, எந்த பேச்சும் வரவில்லை, ஆனால் ரூஹு மட்டும் இழுத்துக் கொண்டே இருக்கிறது, மிகவும் சிரமப்படுகிறார்கள், மிகவும் சிரமப்படுகிறார்கள் என்றதும் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கீழே இருக்கிற துண்டை எடுத்து தோளில் போட்டவர்களாக அந்த சஹாபியினுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். அல்லாஹ் நம்முடைய மரணத்திலும் இந்த தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை நம்முடைய மரண நேரத்தில் அல்லாஹ் தந்தருள் புரிவதோடு அந்த லிகாவை, அந்த பேரின்ப ரசனையில் நம்முடைய ரூஹு பிரிய அல்லாஹ் தௌஃபீக் ஆக்குவானாக. அந்த சஹாபியிடத்தில் வருகிறார்கள். வந்து அந்த சஹாபிக்கு முன்னால் அமர்கிறார்கள். வீட்டில் நமக்கு தெரியும், மரண நேரத்தில் சக்கராத்தினுடைய நிலைமையில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த மனிதனுக்கு மத்தியில் பல நபர்கள் சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் வருகிறார்கள். வந்த அந்த மனிதரிடத்தில் கேட்கிறார்கள், அந்த தோழரிடத்தில் கேட்கிறார்கள், கைஃப தஜிது, நீங்க எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். எப்படி இருக்கிறீர்கள், உங்களுடைய நிலைமை என்ன என்று கேட்கிறார்கள். லம் யஜிபு, அவர் பதிலே சொல்லம் யுஜிபு, அவர் பதிலே சொல்லவில்லை, எந்த பதிலும் அவர் சொல்லவில்லை, வாய் பொத்தி இருக்கிறார். அப்பொழுது சுற்றி இருக்கிற மனிதர்கள் சொன்னார்களாம், ஹுவ மஷ்கூலுன் அன்க யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் பேசக்கூடிய நிலையில் அவர் இல்லை, நீங்கள் பேசுவதை அவர் கேட்பதாகவும் இல்லை, அவர் பேசுவதற்குரிய சூழ்நிலையிலும் இல்லை, பதில் சொல்லும் சூழ்நிலையிலும் இல்லை என்றதும் சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள், என்ன நிலை இவருக்கு, இவர் என்ன நிலையில் இருக்கிறார் என்கிற பொழுது கோமாவின் நிலையில், மயக்கத்தின் நிலையில் நீண்ட நாட்களாக இப்படியே கடந்து கொண்டிருக்கிறது நாயகமே, அவருக்கு உணர்வில்லை, பேச தகுதி இல்லை, விளங்கும் ஆற்றல் இல்லை, மிகவும் சிரமப்படுகிறார்கள் என்றதும் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், ஹல்லு பைனி வ பைனஹு, வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியே போகிறீர்களா என்று கேட்கிறார்கள். சுற்றி இருப்பவர்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியே போகிறீர்களா, நானும் இவரும் பேச வேண்டியது இருக்கிறது என்கிறார்கள். அல்லாஹ் நமக்கும் தௌஃபீகை தர வேண்டும். பாவம் நிறைந்த நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில் ஈடேற்றம் கிடைப்பதற்கு வேறு வழியே இல்லை. இமாம் பூசரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுவதை போல, யா அக்ரமல் ஹல்கி மா லீ மன் அலூது பிஹி சிவாக், யா அக்ரமல் ஹல்க், படைப்பினங்களில் சிறந்த நாயகமே, மாலி, உங்களை தவிர, லம் அலுது, ஒதுக்குவதற்கு எனக்கு இடமே இல்லை, உங்களை தவிர இடமே இல்லை, சிவாக்க இந்த ஹுலூலில் ஹாதிஸில்
அமிமி. உலகத்தை ஆட்டி படைக்கிற கியாமத் நாளுடைய கொடுமைகள் வருகிற நேரத்தில், கஷ்டங்கள் வருகிற நேரத்தில், சிரமங்கள் எங்களை தாக்குகிற நேரத்தில் எங்களை கரம் பிடிப்பதற்கு வேறு இடமே இல்லை நாயகமே, நீங்கள் தான் எங்களுக்கு துணை என்ற அந்த துணைப்பாடை கேட்கிறார்கள். உடனே நாமும் அந்த சஹாபியிடத்தில் நான் பேச வேண்டியது இருக்கிறது, நீங்கள் வெளியே செல்லுங்கள். சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள், நான் பக்கத்தில் அமருகிறேன். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் வந்து அந்த சஹாபியினுடைய கையை பிடித்து இப்படி தூக்குகிறார்கள். கோமா நிலையில், மயக்க நிலையில் கிடக்கிற அந்த சஹாபியின் கையை பிடித்து உயர்த்தி தூக்குகிறார்கள். தூக்கியதும் அந்த மனிதர் சொல்லுகிறார், வாய் திறந்து பேசுகிறார். அதுவரையிலும் பேச சக்தியற்றவர். அந்த புனிதத்தின் பேரரசின் கை பட்ட பரக்கத்தினால் அவர் பேசுகிறார். ஆயிது எதி யா ரசூலல்லாஹ், என்னுடைய கரத்தை இலா மகானிக யா ரசூலல்லாஹ், பழைய இடத்திலே வச்சிருங்க நாயகமே என்று சொல்லி காட்டுகிறார். உடனே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், கைஃப தஜிது, இப்ப நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? பேச ஆரம்பித்து விட்டார்கள், இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அந்த சஹாபி சொல்கிறார்கள், இன்னீ ரஐது இஸ்னைன், நான் 2 நபர்களை பார்க்கிறேன் நாயகமே, 2 பேர்களை நான் பார்க்கிறேன், 2 நபர்களை பார்க்கிறேன். அஹதுஹுமா அஸ்வத் வல் ஆகரு அபியல், ஒருவர் கருத்த கண்ணங்கரீர் என்ற தோற்றத்தோடு இருக்கிறார், மற்றொருவர் வெண்மையாக அருமையான தோற்றத்தோடு இருக்கிறார். இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த மனிதரே மயக்க நிலையில் இதுவரையிலும் கிடந்த மனிதர் பேசுகிறார். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அப்படியா? அப்படி என்றால் உங்களின் பக்கத்தில் ஐயுஹுமா அக்ரபு, உங்களுக்கு பக்கத்துல அந்த கண்ணங்கரேர் என்ற மனிதர் இருக்கிறாரா அல்லது வெளுத்த நிலையில் இருப்பவர் இருக்கிறாரா என்று கேட்டதும் அந்த சஹாபி பதிலளிக்கிறார், யா ரசூலல்லாஹ், அவரிடத்திலே அஸ்வத் கருத்த நிலையில் இருப்பவர் தான் என் பக்கத்தில் இருக்கிறார் என்று சொன்னதும் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடித்த முகத்தோடு பதில் சொல்லுகிறார்கள். கண்ணீர் வடித்த முகத்தோடு பதில் சொல்லுகிறார்கள், இன்னல் ஹைர கலீலுன் வஷ்ஷர்ரு அக்ஸரு, உங்களிடத்துல நன்மை குறைவாக இருக்கிறது, கெடுதிகள் அதிகமாக இருக்கிறது. நன்மை குறைவாக இருக்கிறது, கெடுதிகள் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னதும் அந்த சஹாபி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னை இப்படியே விட்டுவிட்டு செல்லவா நீங்கள் பார்க்கிறீர்கள்? என்னை விட்டுவிட்டு செல்லாதீர்கள், என்னை இப்படி விட்டுவிட்டு செல்லாதீர்கள். நாம் கேட்கிறோமே, யா சய்யிதி யா ரசூலல்லாஹி ஹுது பியதி மாலி சிபாக வலா அல்வி இலா அஹதி, இறைவா யா ரசூலல்லாஹ், உங்களை தவிர ஒதுங்குமிடம் எங்களுக்கு இல்லை நாயகமே என்ற அந்த சஹாபியும் இதே வார்த்தையை சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னை இப்படியே விட்டுவிட்டு சென்று விட வேண்டாம், என்னிடத்தில் கடுமையான தவறுகள் என்னை ஆட்டி படைத்து விட்டது என்று சொன்னதும் கண்மணி மக்கத்து மாமன்னர் தன் புனித கரத்தை உயர்த்துகிறார்கள். அல்லாஹ் நமக்காக வேண்டியும் அந்த புனித கரம் உயரும் கரமாக ஆக்கி அருள் புரிவானாக. புனித கரத்தை உயர்த்துகிறார்கள், உயர்த்தி கேட்கிறார்கள், அல்லாஹும் மக்ஃபிரில் கஸீர வன்மல் கலீல, இறைவா அவரிடத்தில் அதிகமாக இருக்கிறது அந்த பாவத்தை நீ மன்னித்து விடு, குறைவாக இருக்கிறது அந்த நன்மையை நீ வளரச் செய். பாவத்தை மன்னித்து விடு, குறைவாக இருக்கிற நன்மையை வளரச் செய் என்று கேட்டதும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி நிறுத்துகிறார்கள். நிறுத்திவிட்டு மீண்டும் கேட்கிறார்கள், இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று அடுத்து கேட்கிறார்கள். இப்பொழுது அந்த நபர் சொல்லுகிறார், தஅஹரல் அஸ்வது மின்னி வகர்ரபல் அபியல், என்னை விட்டும் அந்த கருத்த மனிதர் இப்பொழுது ஓடிவிட்டார், வெண்மையானவர் என் பக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு கண்ணை திறந்து பார்க்கிறார். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தின் வேதனையில் கொடுமையாக சிக்கி தவிக்கிற மனிதர்களை போய் பார்க்கலாம். ரூஹு வருவதும் போவதும், தொண்டை குழியில் சிக்குவதும், இந்த நிலைமையில் கண் திறப்பதே சிரமமாக இருக்கும். திறக்கிற கண் அந்த சஹாபியின் கண் திறக்கிறது. திறக்கிற நேரத்தில் மக்கத்து மாமன்னர் 14ஆம் பக்கத்து நிலவாக சிரித்த முகத்தோடு அவர்களை பார்க்கிறார்கள். இப்பொழுது அந்த சஹாபி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்
அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடை பெற்று விடுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, நினைத்து பார்க்க வேண்டும். என்னை இப்படியா விட்டு செல்லுகிறீர்கள் என்று கேட்டார்களே, விட்டு விடவில்லை. சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டார்களாம், யா அருமை சல்மானே, என்னிடத்தில் நீங்கள் எதை பார்த்தீர்கள்? நாயகமே, உங்களை போர்க்களத்தில் நான் பார்த்திருக்கிறேன், உங்களை மஸ்ஜிது நபவியில் இமாமாக பார்த்திருக்கிறேன், வீட்டிலே குடும்பத்தோடு பார்த்திருக்கிறேன், சஹாபாக்களோடு பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்றைய தினம் வேதனையோடு உங்களுடைய முகம் சிரமப்பட்டதை போன்று நான் என்றும் பார்த்ததில்லை என்று சொன்னதும் அந்த கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகிறார்கள், என் உம்மத்தை சார்ந்த ஒருவர் நரகத்தில் இருப்பதை நான் விருப்பப்படவில்லை என்று சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அருமையானவர்களே, அந்த பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தட்டில் வைக்கிறோம். அடுத்த தட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு ஈடேற்றத்தை தருகிற தொழுகை என்று வைத்துக் கொள்ளுங்கள். தொழுகை என்பது வாழ்க்கையில் ஈடேற்றத்தை தரும். ஈடேற்றத்தை தரக்கூடிய கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தட்டில், இன்னொரு தட்டில் தொழுகை. இரண்டில் எதிரி மூமினுக்கு மிகைத்ததாக இருக்கும் தொழுகை இரண்டாவது ஸ்தானம், கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தான் சொல்லுவோம், அமல் செய்வோம், அமல் செய்யவே வேண்டும், அமல் செய்யாமல் இருக்க கூடாது. ஆனால் அமலுக்கு கொடுக்கிற மரியாதையை விட என் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகம் மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். தற்காலத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளில் இரண்டு பிரச்சனைகள் முக்கிய பிரச்சனை. அல்லாஹ்வுடைய ரசூலை விளங்கவில்லை, இன்னொன்று வளருகிற விஞ்ஞானத்தில் கியாமத்தின் ஒன்று இருக்கிறதா, சிராத்துல் முஸ்தகீம் பாலம் எப்படி கட்டினார்கள் என்ற கேள்வி எல்லாம் சமுதாயத்தில் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நினைத்து பாருங்கள், உலகத்தில் அயோக்கியர்கள் வெற்றி பெறுகிறார்கள். உலகத்தில் தவறு செய்தவன் நீதிமன்றங்களில் பொய் சாட்சிகளை கொண்டு வெற்றி பெற்று விடுகிறான். கொலை செய்தவன் நாட்டில் நடமாடிக்கொண்டிருக்கிறான். கொல்லப்பட்டவனுடைய குடும்பம் நிற்கதியாக நிற்கிறது. உலகத்தின் நிலைப்பாடு இதுதானே. உலகத்தில் கத்துகிறார்கள், கதறுகிறார்கள், பெண்களை பாதுகாக்க முடியவில்லை, பாலியல் வன்முறை, அதற்கு என்ன பரிகாரம்? இன்னைக்கு எல்லாருக்கும் அதுதான் சப்ஜெக்ட், வேற ஒண்ணுமே கிடைக்கல. என்ன செய்யலாம்? ஏதாவது ஒண்ணு கையில கிடைச்சா அதை வைத்து காலம் ஓட்டலாம் என்று நினைப்பவர்கள் பெண்களை எப்படி பாதுகாக்கலாம்? ஒன்னும் பாதுகாக்க வேண்டாம், சுன்னத் வல் ஜமாஅத்தின் அடிப்படையில் திரும்புங்கள், தானாக பாதுகாக்கப்படுவார்கள். மேடை ஏற்றாதீர்கள், போராட்டத்துக்கு கொண்டு போய் நிறுத்தாதீர்கள், பொது ஸ்டேஜ்களில் ஏற்றாதீர்கள், இஸ்லாமியனாக வாழ முற்படுங்கள் என்று நாம் பதில் சொல்வோம். அருமையானவர்களே, நாளை நரகத்தில் சுவர்க்கவாதிகளுக்கும் நரகவாதிகளுக்கும் இடையில் ஒரு சர்ச்சை, ஒரு சம்பாசனை, ஒரு உரையாடுதல் ஏற்படுகிறது. காலு, நீங்க எங்களோடு தானே இருந்தீர்கள், எதற்காக வேண்டி நீங்கள் இந்த நரகத்துக்கு வந்தீர்கள் என்று கேட்கிற பொழுது சில பதில்களை நரகவாசிகள் சொல்வார்கள். முஸ்லிம்கள், நம்மோடு வாழ்ந்தவர்கள், ஏப்பா நீங்கெல்லாம் நம்மளோடு தானே வாழ்ந்தீர்கள், நம்மளோடு தானே ஒன்றா கல்யாண வீடுகளுக்கு வந்தீர்கள், நம்மளோடு தானே ஒன்றா அரட்டை அடித்தீர்கள், நீங்க இன்றைக்கு நரகத்துக்கு போய்விட்டீர்களே என்று கேட்கிற பொழுது முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய பதிலில் ஒரு பதில், லம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு, நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அடுத்த பதில், வகுன்னா நுகல்லிபு பியௌமித்தீன், கியாமத் நாளை, மறுமை நாளை மறந்து கொண்டிருந்தோம். மறுமை நாள் மறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உண்மை அதுதான். உலகத்தில் எதை வைத்தும் ஏமாற்றி விடலாம் என்று மனிதன் நினைக்கிறான். மக்களை ஏமாற்றி விடலாம். உலகம்தானே அப்பா, அவனை ஏமாற்றுகிறாயே, அவனுடைய பணத்திற்கு வஞ்சனை செய்கிறாயே என்று கேட்டால் அது பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற ஒரு கொடுமையான காலகட்டத்தில் பார்க்கிறோம். சஹாபிகளில் 18-19 வயதை அடைந்திருக்கக்கூடிய ஒரு சஹாபி, அந்த சஹாபி இடத்தில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நரக நெருப்பை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று வேண்டுதல் வைக்கிறார்கள்.
இந்த சப்தத்தை கேட்கிறார்கள். நரகமா நெருப்பா, கபருக்குள்ளால எத்தனையோ பேர்களை அனுப்பிவிட்டோமே என்ற எதிர்பார்ப்பு வேண்டாம். அருமையானவர்களே, அந்த சஹாபி 19 வயசு சஹாபி இன்றைய காலகட்டத்தில் வாலிபர்களுக்கு மத்தியில் ஏதோ சில வாழ்க்கையின் குறுக்கீடுகள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளில் சில நிஅமத், ஒன்னு செல்போன், இன்னொன்னு ஒரு 2 வீலர். அல்லாஹ் தந்திருக்கிற நிஅமத்துகளில் முக்கியமான கட்டத்தை பெறுவது எங்க வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் வாலிபர்களுடைய கையில் இந்த 2 பொருட்களும் அவர்களுடைய வாழ்வையே நாசப்படுத்தும் நிலைக்கு ஆளாக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். செல்போன் என்பது அல்லாஹ் தந்திருக்கிற நிஅமத். ஆனால் அதை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே, அதை உபயோகிக்கக்கூடிய நேரத்திலேயே அல்லாஹ் நம்மை அழைத்து விடுவானோ என்ற பயம் நமக்கு இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது நம்முடைய வாழ்வை சீரழிக்கக்கூடியதாக, சின்னா பின்னப்படுத்தக்கூடியதாக மாறிவிடும். அந்த சஹாபியிடத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும் வஅஹ்லீகும் நாரா, நரக நெருப்பை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நரக நெருப்பை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் அந்த சஹாபி எழுந்திருக்கிறார்கள். எழுந்திருத்து ஓவென ஒரு சப்தம் இடுகிறார்கள். ஒரு சப்தம், கடுமையான சப்தம். அந்த சப்தத்தோடு அப்படியே கீழே விழுகிறார்கள். விழுந்தவர்கள் அப்படியே துடிக்கிறார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியை விட்டும் ஓடோடி கீழே இறங்கி வருகிறார்கள். மஸ்ஜித் நபவிக்கு கொஞ்சம் இதயத்தை திருப்பி பாருங்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியின் மிம்பர் படியில் இருந்து கீழே இறங்குகிறார்கள். இறங்கி துடித்துக் கொண்டிருக்கிற அந்த வாலிபரை நோக்கி ஓடோடி வருகிறார்கள். எந்த வார்த்தையை கேட்டு? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும் வஅஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற அந்த வார்த்தை அவரை ஆட்டி படைக்கிறது. கீழே விழுந்து விடுகிறார்கள். கண்மணி நாயகம் பக்கத்தில் வருகிறார்கள். வந்த அந்த சஹாபியினுடைய நெஞ்சத்தை தொட்டு பார்க்கிறார்கள். பல்சை, கையினுடைய நாடி நரம்பை பிடித்து பார்க்கிறார்கள். இதய துடிப்பை பார்க்கிறார்கள். இதய துடிப்பை பார்த்ததும் விளங்கிக் கொள்ளுகிறார்கள். இதயம் துடிக்கிறது, நாடியிலே துடிப்பிருக்கிறது. அவருடைய முகத்தை, கண்களை திறந்து குல் லா இலாஹ இல்லல்லாஹ், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிவிடுங்கள் தோழரே, லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிவிடுங்கள் தோழரே என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, நமக்கு தெரியாதா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா நம்முடைய பிறந்த 3வது வயதில், 2வது வயதில், இன்னும் சொல்ல போனோம் என்றால் 1.5 வயதில் நம் வாய்களில் வந்த வார்த்தை அல்லவா? அது நமக்கு சொல்ல தெரியாதா? ஏன் வாயில் வரவில்லை? அந்த சஹாபியினுடைய கடைசி நேரத்தில் வந்து சொல்லுகிறார்கள். சொல்வது யார்? மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர், புனிதத்தின் பேரரசு, பணிவின் சிகரம், அல்லாஹ் தந்த அற்புத வேந்தர் நம்மிடத்தில், அந்த சஹாபியிடத்தில் சொல்லுகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுங்கள். நம்முடைய மரண நேரத்திலும் நம் கண்மணி நாயகம் நமக்கு முன்னால் வந்து நின்று கொண்டு குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுங்கள், என்னை நினைத்து பாருங்கள் என்று சொல்லுகிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அந்த சஹாபி கண்ணை திறந்து பார்க்கிறார்கள். திறந்து பார்க்கிற பொழுது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டிருக்கிறார்கள். நின்று கொண்டிருக்கிற நாயகத்தை பார்த்து அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிவிட்டு இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று விடுகிறார். அந்த சஹாபியை பார்த்து பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணத்தினால், அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணத்தினால் இதயம், ஈரல் கருகிப்போன மனிதருடைய, ஈரல் கருகிப்போன மனிதருடைய ஜனாசாவை பார்க்க வேண்டுமா? இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் அருமை சகோதரர்களே, அருமையானவர்களே, கியாமத் நாள் என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா என்பதல்ல சர்ச்சை. அது வந்துட்டுன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னால எவனோ ஒரு கதை அவிழ்த்து விட்டான். நாளைக்கு கியாமத். சில ஆட்கள் மெசேஜ் அனுப்புகிறார்கள், ஹன்சா இன்னைக்கு காலத்தை சூரியன் கொஞ்சம் ஒரு மாதிரியா உதிக்கிறது, என்னவோ தெரியவில்லை, ஒன்றும் தெரியாது, இன்னைக்கெல்லாம் கியாமத்தினால் வராது என்பது நம் கண்மணி முஹம்மது முஸ்தபா, நம் கண்மணி முஹம்மது முஸ்தபா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள். ஆனால் உண்மையில் அது வந்தே தீரும், நெருங்கிவிட்டது என்பது உண்மை. நம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெற்றோர்களை பிள்ளைகள் மதிக்காத காலம் ஏற்படும். பெற்றோர்களை பிள்ளைகள் மதிக்காத காலம் ஏற்படும். நான் தெருவில் நடந்து கொண்டிருந்தேன், வேறெங்கும் அல்ல, நம்முடைய காயில் பட்டினத்தில். அருமையானவர்களே, சிந்தித்தே ஆக வேண்டும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், மகளும் தாயும் ஒன்றாக இருக்கிற வீடு நம்முடைய வீடு. மருமகளும் மாமியாரும் இருக்கிற வீடு அல்ல, மகளும் தாயும் இருக்கிற வீடு. ஒரு தாயை பார்த்து மகள் சொல்லுகிற வார்த்தை, என் காதால் கேட்ட வார்த்தை, எத்தனையோ பேருக்கு மரணம் வருகிறது, உனக்கு அது வராதா? அருமையானவர்களே, உனக்கு அது வராதா? அந்த தாய், நான் என் கண்ணால் பார்த்தது, அவளை கொண்டு எந்த இடைஞ்சலும் வருவதாகவோ சப்தம் வருவதாகவோ பார்க்கவில்லை. அதற்கு அந்த தாய் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? நானும் அதைத்தாம்மா எதிர்பார்க்கிறேன், எனக்கு வரவில்லையே. யாரை பார்த்து சொல்லுகிறாள்? தான் பெற்றெடுத்த மகளை பார்த்து. பெற்றெடுத்த மகளை பார்த்து ஒரு தாய் சொல்லுகிற வார்த்தை, எனக்கு மரணம் வராதா? அதைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். மகள் அதற்கு பதில் சொல்லுகிற வார்த்தை என்ன? எத்தனையோ பேர் போகிறார்களே, உனக்கு அது வராதா என்று கேட்கிறார்களே. மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஒரு காலம் வரும், பிள்ளையை பார்த்து தந்தை சொல்லுவான், உன்னை பெற்றதுக்கு ஒரு நாயை நான் வளர்த்தி இருக்கலாமே, ஒரு நாயை நான் வளர்த்தி இருக்கலாமே. இன்றைய காலகட்டத்தில் இதை நிதரிசனமாகவோ அல்லது மறைமுகமாகவோ அல்லது இதயத்தில் புழுங்கக்கூடியவர்களாகவோ பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய மக்களை கொண்டு துன்யாவிலும் ஆகிரத்திலும் நமக்கு கண்குளிர்ச்சியை தருவானாக. இந்த காலத்தை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், விபச்சாரம் என்பது சர்வசாதாரணமாக்கப்படும். விபச்சாரம் என்பது சர்வசாதாரணமாக்கப்படும். எப்படி ஆக்கப்படும் தெரியுமா? விபச்சாரத்தை கேட்டா எல்லோரும் சொல்வார்களாம், அதெல்லாம் ஒரு ஓரஞ்சாரமாக மறைமுகமாக நடக்க வேண்டிய விஷயம் அல்லவா? பப்ளிக்ல வரலாமா, பொதுமக்களுக்கு மத்தியில் வரலாமா என்ற கேள்விதான் இன்றைக்கு ஏற்படுகிறது. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், கியாமத் நாள் நெருங்குகிற கட்டத்தில் இதைத்தான் பார்ப்பீர்கள். கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி மஜ்லிஸ்ல அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து கொண்டிருக்கக்கூடிய மஜ்லிஸ்ல சஹாபாக்கள்ல 4-5 பேர் அங்கங்க நின்றுகிட்டு இருக்கிறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உட்காருங்கன்னாங்க. உட்காருங்கன்னு சொன்னதும் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூரத்துல வாசல்ல வந்தவங்க அப்படியே வாசல்லே உட்கார்ந்துட்டாங்க. வாசலிலே உட்கார்ந்து விடுகிறார்கள். அப்பொழுது கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களாம், என்ன வாசலிலேயே உட்கார்ந்து விட்டீர்கள், என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது, நாயகமே, உங்களுடைய சொல்லுக்கு நான் கட்டுப்பட வேண்டும். வாசலை தாண்டி நான் வார நேரத்துல எனக்கு மௌத்து வந்துட்டதுன்னா உட்காருங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு கட்டுப்படாதவனாக நான் ஆகியிருப்பேன். எனவே தான் வாசலிலேயே உட்கார்ந்தேன் என்று சொல்லி அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள். எனவே ஒரு கட்டுக்கோப்பை பேணுவது என்பது நமக்குரிய பண்பாடாக அமைய வேண்டும். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, விபச்சாரம் என்பதை பற்றி பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். விபச்சாரம் என்பது சர்வசாதாரணமாக்கப்படும். எப்படி என்றால், ஒருவன் சிறுநீர்களிக்க செல்வதை போன்றுதான் விபச்சாரம் நடக்கும் என்றார்கள். பொது மேடைகளில் அது நடக்கும் என்பார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்றைக்கு இந்திய அரசாங்கம் ஒரு சட்டம் பாஸ் ஆக்குகிறது. ஒரு சட்டம் பாஸ் ஆக்குகிறது. எப்படி சட்டம்? ஒரு பெண்ணை பலர் சேர்ந்தோ அல்லது ஒருவர் சேர்ந்தோ கொடுமைப்படுத்தி அவள் இறந்து விட்டாள் என்றால் அந்த கொடும்பாதகத்தை செய்தவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம். ஆனா இதை அரசியல் தலைவர்கள் செய்தால் கொடுக்க வேண்டியதில்லை. அயோக்கியத்தனத்தின் சொந்தக்காரர்கள், அயோக்கியத்தனத்தின் சொந்தக்காரர்கள். அருமையானவர்களே, நாம் பத்திரிகைகளில் இந்த செய்திகளை பரிபூர்ணமாக படிப்பதில்லை. இதே போன்ற ஒரு கொடுமையிலும் கொடுமை,
கொடுமையிலும் கொடுமை, காவல்துறைகளில் இருப்பவர்கள் இதை செய்தால் அவர்களுக்கு இந்த தண்டனை இல்லையா? அயோக்கியர்கள் சட்டம் உண்டாக்குகிறார்கள். அருமையானவர்களே, அருமையானவர்களே, இன்னும் ஒரு வேதனை என்ன தெரியுமா? ஒரு பெண் எந்த மதத்தை சார்ந்தவள் என்பதல்ல, பரிசுத்தமாக பத்தினியாக வாழுகிறாளே, அவளுக்கு பெரிது கற்பு. கற்புக்கு நிகராக அவளுடைய உயிர் கூட இல்லை. என்ன சட்டம் இயற்றுகிறார்கள்? கொடுமைப்படுத்தியதற்கு பின்னால் இறந்தா அவளுக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, பிரச்சனை இல்லை. வாழ்ந்தால் பிரச்சனை இல்லையாம், இறந்தால் தான் இந்த சட்டமா? அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே தான் அந்த செயலை தூண்டுகிற சட்டம் என்கிறார்கள் இன்றைக்கு எல்லோரும். அருமையானவர்களே, சட்டம் யார் வேண்டுமென்றாலும் உருவாக்கலாம். அந்த சட்டம் அல்ல, இஸ்லாம் ஒரு தனிச்சட்டத்தை சொல்லுகிறது. கட்டிய மனைவி இருக்க அடுத்தவரிடத்தில் ஒருவன் செல்கிறானா, அவன் இந்த சமுதாயத்துக்கு தேவையில்லை. ஒரு 4 பேரை சமுதாயத்தை விட்டு அப்புறப்படுத்தி பாருங்கள், அடுத்தவனுக்கு தைரியம் வருவா? திருமணம் முடித்த ஒருவன் தன் மனைவி இருக்க அடுத்தவளை போய் தொல்லை கொடுக்கிறாளா, அவனை பிடித்து கல்லால் எறிந்து கொல்லுங்கள் இஸ்லாம் சொல்லுகிறது. காட்டுமிராண்டி சட்டம் என்றார்கள், கொடுமையான சட்டம் என்றார்கள். டெல்லியில ஒரு பெண் பாதிக்கப்பட்டதும் எல்லோரும் சேர்ந்து கத்தினார்கள், அந்த கயவர்களை பிடித்து தூக்கிலிடு. இப்ப காட்டுமிராண்டி சட்டம் எங்கே போனது? இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது, மனிதனாக வாழு, மனிதனாக வாழு, மிருகமாக வாழாதே, 4 கால் உள்ளதாக வாழாதே. இன்னும் சொல்ல போனோம் என்றால், ஒரு கோழி ஒரு சேவல் தன்னோடு சில பெட்டை கோழிகளை அழைத்து செல்லுகிறது என்றால், வேறொரு சேவல் வந்தால் அவைகளோடு மோதி தன் உயிரை விட தயாராகிறது. இதுதான் மனித இயற்கை. இது கூட மனிதனுக்கு இல்லாமல் போனது. மனிதனுடைய கொடுமை, யாரோடும் யாரும் பலாத்காரம் இல்லாமல் விட்டு கொடுத்தால் செய்யலாம் என்ற கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். கியாமத்தினுடைய கொடுமை. எனவே தான் நம்முடைய துஆக்களில் நாம் கரம் ஏந்துவோம், யா அல்லாஹ் எங்களையும் எங்கள் மக்களையும் இந்த சமுதாயத்தையும் விபச்சார கொடுமையை விட்டும் பாதுகாத்து விடு. உலகத்தில் அயோக்கியத்தனம் செய்தவர்களெல்லாம் நீதிமன்றங்களை அணுகி காவல்துறையை வைத்து நீதிபதிகளை விலைக்கு வாங்கி பொய் சாட்சிகளை தயார்படுத்தி வெற்றி பெற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். இவர்களுக்கு தண்டனை இல்லையா, இவர்களுக்கு தண்டனை இல்லையா என்று ஏங்குகிற மனங்களுக்கு ஒரே விடியல் கியாமத்தினால் உலகத்தில் தப்பிவிடலாம், நீதிபதிகளை விலைக்கு வாங்கிவிடலாம், பொய் சாட்சிகளை அமைத்து விடலாம், அயோக்கியத்தனங்களை நீங்கள் உருவாக்கி விடலாம். ஆனால் ஒரு காலம் வரும், اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم. கைக்கு பூட்டு போடுவோம், வாய்க்கு பூட்டு போடுவோம். வாயெல்லாம் பேசாது, கை பேசும். எங்கே போனேன், என்ன அயோக்கியத்தனங்களுக்கு சொந்தமானேன், என்ன அயோக்கியத்தனங்களுக்கு நான் என்னை ஆள்படுத்திக் கொண்டேன் என்ற நிலைப்பாடு வருகிறது என்றால், கியாமத் என்பது ஒன்று தேவையா தேவையில்லையா? ஒரு கட்டம் வந்தது, கியாமத்தா ஆத்துக்கணும் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், அலைஹா திஸ்அத அஷர், நரகத்துக்கு 19 காவலாளிகள் என்றான் அல்லாஹ். நரகத்துக்கு 19 காவலாளிகள். கொடுங்கோலன் ஒருவன் சொன்னான், அரபகத்தில் வாழ்ந்த கொடுங்கோலன் சொன்னான், 19 பேர் தான் அங்க, எனக்கு 25 அடிமைகள் இருக்கிறார்கள், 19 பேரும் 19 நரக காவலாளிகளை தூக்கி வீசிடுவார்கள், நான் அங்கிருந்து தப்பி விடுவேன். இன்றைக்கு அந்த வார்த்தை இல்லை, இன்றைக்கு அந்த வார்த்தை இல்லை, ஆனால் செயல்பாடுகள் இருக்கிறது. யாரையும் துரோகம் செய்யலாம், யாரையும் தொல்லை கொடுக்கலாம், எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம், யாருடைய பணத்தையும் அபகரிக்கலாம், எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம். ஆனால் அல்லாஹுவை பயப்படாத ஒரு சூழ்நிலை தற்காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையான சகோதரர்களே, இன்னும் சொன்னார்கள், கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள், உயர்வுபடுத்தி காட்டுகிறார்கள், உன்னதமாக்கி காட்டுகிறார்கள். எல்லாம் பேசுகிற காலம் வரும். நாய் பேசும், கம்புகள் பேசும்,
உடலில் இருக்கிற எல்லா வஸ்துக்களும் பேசும் நிலைப்பாடு ஏற்படும் என்றார்களே, அந்த கொடுமையான காலகட்டத்தில் அமர்ந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஈடேற்றத்தை பெற்றுத் தருகிற ஒரே வழிமுறை அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது மஹப்பத் வைக்க வேண்டும். மஹப்பத் வந்தால் அடுத்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்கிற நேரத்தில் நமக்கு ஒரு கவலை வரலாம். யா அல்லாஹ், எனக்கு கண்ணை தந்தவன் நீதான், கண்ணிலே பார்வையை வைத்தவன் நீதான். எத்தனையோ பேர்களுக்கு கண்ணிருக்கிறது, ஆனால் பார்க்கும் சக்தி இல்லை. என் மனைவியை நான் பார்ப்பதை விட்டுவிட்டு அடுத்த பெண்ணை நான் பார்க்கிறேன். என்னுடைய சொத்தை பாதுகாப்பதை விட்டுவிட்டு அபகரித்த சொத்துக்களை நான் சேகரிக்கிறேன். நான் எனக்காக வியாபாரம் செய்வதை விட்டுவிட்டு நான் ஏமாற்று வித்தைகளில் என் தொழிலை அமைக்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு நமக்கு ஏற்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூலை மஹப்பத் வைக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய பயம் நமக்கு ஏற்பட வேண்டும். கியாமத் என்று ஒன்று வரும். அன்றைய நேரத்தில் எல்லோருக்கும் மத்தியிலும் நீதிமன்றத்தில் வெற்றி பெற்றுவிட்ட நான், நீதிபதிகளை விலைக்கு வாங்கிய நான், நாளைய கியாமத் நாளில் எல்லோருக்கும் மத்தியிலும் என்னுடைய வாய்க்கு பூட்டு போடப்பட்டு கையெல்லாம் பேசுகிற ஒரு நேரம். அந்த நேரத்தில் என் அயோக்கிய தனங்கள் உலக மக்களுக்கு முன்னால் வெளிப்பட வேண்டுமா? அந்த அயோக்கியத்துக்கு நான் சொந்தக்காரனாக வேண்டுமா? அது மட்டுமல்ல, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்களாம். என்ன சொல்லி காட்டினார்கள்? அருமையானவர்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும். என்னுடைய மௌத்தும் உங்களுக்கு சிறந்தது என்றார்கள். நினைக்க வேண்டும். சஹாபாக்கள் கேட்டார்கள், மௌத்து எப்படி சிறந்தது நாயகமே, மௌத்து எப்படி சிறந்தது என்று கேட்கிற பொழுது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகிறார்கள், என் மரணத்துக்கு பின்னால் நீங்கள் செய்கிற அமல்கள் எனக்கு எடுத்து காட்டப்படும். அருமையானவர்களே, என் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அதிகம் பிள்ளைகளை பெற்றெடுத்து வாழுங்கள், அதிகம் பிள்ளை பெற்று வாழுங்கள், பிள்ளை பெறும் பெண்களை மனம் முடித்து வாழுங்கள். எதற்காக? அயோக்கியர்களை பெற்றெடுத்து வாழவா? நாளை இன்னி உபாஹி பிக்குமுல் உமம் யோமல் கியாமா, என் சமுதாயத்தை கொண்டு நான் பெருமை அடைவேன் என்று சொல்லுகிற நேரத்தில் நம் சமுதாயத்தை சார்ந்த சிலர் அயோக்கியர்கள், சிலர் கொள்ளைக்காரர்கள், சிலர் ஏமாற்றுக்காரர்கள், சிலர் வித்தை செய்பவர்கள் என்றிருந்தால் நிலைவை எந்தமாகும்? அது மட்டுமல்ல, நாம் செய்கிற கெட்ட அமல்கள் நம் கண்மணி நாயகத்துக்கு எடுத்து காட்டப்படும் என்றால் நம் தாயை விட வேதனைப்படுகிற, நம் தந்தையை விட வேதனைப்படுகிற, நம் உற்றாரை விட வேதனைப்படுகிற, நம் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேதனைப்படுத்த வேண்டாம். நாம் செய்கிற அயோக்கியத்தனங்கள் அல்லாஹுவுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியும். நம் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம், உற்றாருக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியும் என்பதை மீலாதின் செய்தியாக உங்களுக்கு நினைவுபடுத்தி விடைபெறுவதற்கு முன்னால் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். கியாமத் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, கியாமத் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கபர் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறது. கௌசுல் ஆலம் சொல்வார்கள், கபன் தயாராயிட்டதப்பா, உனக்கு கபன் தயாராயிட்டது, கடையில இருக்குது, நீ வெளியில ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறான். கபரு தோண்டுவதற்கு இடம் முடிவாகிவிட்டது, நீ அந்த கபருக்கு பக்கத்திலேயே நின்று ஆடிக்கொண்டிருக்கிறாய். இன்னும் சொன்னார்கள், எனக்குத்தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதே, நான் நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளவன், வருஷத்துக்கு ஒரு தடவை உடல் செக்கப், புல் செக்கப் பண்ணுகிறேன். கண்மணி கௌசுல் ஆலம் சொல்லிவிட்டார்கள், கம்மின் மரியலின் ஆஷ தஹரன் இலா தஹரின், எத்தனையோ நோயாளிய பார்க்கிறேன், காலங்காலமா மாத்திரையை சாப்பிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். கம்மின் சஹீஹின் மாத்தமின் கைரி இல்லத்தின், எத்தனையோ ஆரோக்கியமானவன், உடல் பயிற்சி எடுப்பவன், எல்லா யோகாவையும் செய்பவன், திடீர்னு போயிடுறான், ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறான். எத்தனையோ நோயாளி ஆஸ்பத்திரியும் கையுமா நிம்மதியா ஓரளவு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பவர்கள் போய்விட்டார்கள். எனவே ஜாக்கிரதை என்கிறார்கள் கௌசுல் ஆலம். எனக்கும் உங்களுக்கும் அதையே நான் ஜாக்கிரதையாக வைத்து
நம் வாழ்வை சீர்படுத்துவோம். அல்லாஹ் நம்முடைய வாழ்வை சீரான வாழ்வாக, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்வாக, அவனுடைய ஹபீபுக்கு பொருத்தமான வாழ்வாக ஆக்கி அருள் புரிவானாக. மீலாதை நடத்தக்கூடிய இந்த அர்ரஹீம் கூட்டம் மாத்திரம் இல்ல, எத்தனை பேருக்கும் காயல்பட்டினத்துல சொல்லுவேன், தயவு செய்து நிறுத்தி விடாதீர்கள். ஒரு 4 பெஞ்சு போதும், நமக்கு மேடையா 2 மைக்கு போதும். அல்லாஹ் தௌஃபீக்கை தருவான். மீலாது விழா தொடர வேண்டும், துலங்க வேண்டும். அல்லாஹ் உயர்வுபடுத்தி தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.